முந்தானத்து அவர் குழந்தை காணாமல் போகிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸை என்னமோ ஜூஸில் வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்போ என்ன பண்ணியிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில் வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைமில் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மாதிரி தலை சுற்றி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன பண்ணிக்கிறது, கடைக்கு போயிருக்கா. அந்த டைமில் இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்க இருக்குது. இந்த பக்கம் நாங்கள் எல்லாமே நின்றுட்டு இருக்கிறோம், அந்த சைடில் வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸாரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த ஒரு உதவி பண்ணாங்க. கடைக்கு போனப்போ கூட்டிகிட்டு போயிருக்கா, ரோட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கான். அது வந்து கேமராவில் வந்து கடையிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்குறான். அது வந்து என் பையன் சொன்னான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கல்ல, இந்த அம்மா பேசுகிறத வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து தப்பு யார் மேலேன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா 3வது ஆள் எதுக்கு வீட்டுக்கு வரணும், நான் தெரியாமல் கேட்குறேன். 3வது ஆள் எதுக்கு வரணும், எதுக்கு இவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக வந்து சாயங்காலம் வருதா, என்ன பண்ணுதா, ஏது பண்ணுதா எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும்ல. அதெல்லாம் நீங்கள் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணி பக்கத்தில் ஒரு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க, குடிச்சிட்டு விடிய எந்திரிக்கவே இல்லை. அப்போ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி வந்து இது பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைய வந்து நம்ம தாங்க பார்த்துக்கோணும், கேர்ஃபுல்லாக வந்து 3வது ஆள் பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. 10 நிமிஷம் காணாத போனாவே எல்லாம் வந்து சில பேர் வந்து துடிச்சிருவாங்க. நான்லாம் அப்படி தாங்க, பிள்ளைய வந்து காணோம் அப்படின்னு நான்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கே போகிறாங்க, ஏது பண்ணுறாங்க, இதெல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு வராங்க, இதெல்லாமே நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஏன் உங்களுக்கு வந்து ஏன் பார்க்க விடல நீங்கள் சொல்லுங்கள். புருஷன் முன்னாடி 2 பேர்த்துக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது 3வது ஆள் என்ன பண்ணுவானுங்க. 3வது ஆள் இப்போ எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு விடிய எந்திரிக்கவே இல்லை, எதுக்கு பாடி வாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்கள் போகவே இல்லை, போனீங்க பின் வாசலில் ஏன் பார்க்க விடல, இதெல்லாம் எதுக்கு, என்னை பார்க்கவே விடல, ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, புருஷன் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அந்த புள்ள வந்து என்ன பண்ணும், அனாவசியமாக வீட்டில் வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து அது கொஞ்சம் வெளியே போய் விளாட்றதுக்கா தோணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்களே வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இதுக்கு விட்டு போட்டு கோரிக்கை வைக்கிறேன், அதை வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்காக வந்து நிறைய போலீஸ் வந்து வெயிட் பண்ணி எல்லா என்கொயரி எல்லாமே எடுத்துகிட்டு பாவம் அவங்க வேலை அதுதான். ஆனால் வந்து நீங்கள் பண்ண தப்புக்காக வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது வந்து ரொம்பவுமே தப்புங்க. நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.